ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இப்போ நைட்டுக்கு வந்து தோசைக்கு நான் ஒரு சட்னி வைக்க போகிறேன். எல்லோ கலர் கேப்சிகத்தில் சட்னி வைக்க போகிறேன். நீங்கள் நினைக்கலாம் கேப்சிகம் வந்து எல்லாமே ஒன்று தானே, கலர் கலராக மாறனால அது என்ன அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். கண்டிப்பாக வேறு வேறு கலர் கேப்சிகமில் நம்ம சட்னி வைக்கும்போது சட்னியினுடைய சுவையும் கலரும் வேறு மாதிரி இருக்கும். பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு கேப்சிகம் இருக்குதோ அதே அளவுக்கு நான் வெங்காயம் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பூண்டு வந்து ஒரு 10 பல் போட்டுக்கிறேன். எல்லாம் சேர்ந்து வதங்கிட்டு இருக்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே கூடவே சேர்த்து நல்ல ஒரு பெரிய தக்காளி, நல்லா ஆப்பிள் மாதிரி தக்காளி ஒரு 3லேருந்து 4 தக்காளி நீங்கள் போட்டுக்கலாம். சட்னி எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி. நான் இப்போ நைட்டு வைக்கிறேன், ஆனால் காலைக்கு சேர்த்து தான் வைக்கிறேன். நான் சில நாள் இந்த மாதிரி கொஞ்சம் சோம்பேறியாக இருந்துச்சுன்னா சேர்த்து சட்னி வச்சிடுறேன். ஸோ இது நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டு இருக்குது. இந்த எல்லோ கேப்சிகம் பற்றி கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். பச்சை, ஆரஞ்சு, சிவப்பு இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் செய்கிறத விட எல்லோ கேப்சிகம் வந்து நல்ல ஹெவி ஃப்ளேவர், நல்ல ஒரு வதக்கும் போதே அப்படி ஒரு மனம், கேப்சிகத்தோட மனமே இதில் தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு மனம் இருக்கும். இது எல்லோ கேப்சிகம் அப்படிங்கிறதுனால சாதாரணமாக சட்னி எல்லாத்துக்கும் நான் வந்து கருப்பு உளுந்து போட்டு தான் செய்வேன். பட் இதுக்கு வந்து நான் கடலைப்பருப்பு போட்டு செய்ய போகிறேன். இப்போ நம்ம வீட்டில் ஆர்கானிக்காக ரெடி பண்ண மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு போட்டுக்கிறோம். இது எதுக்காக அப்படின்னா அந்த ஒரு எல்லோ கலர், அதுக்காக டார்க்காக இந்த கலரில் வராது, ஒரு எல்லோயிஷ் வர்றதுக்காக கொஞ்சமாக போட்டுக்கிறோம். இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா தக்காளியெல்லாம் மசிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே ரொம்பலாம் வேக வேண்டாம். இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே பாத்திரத்திலேயே வச்சுட்டேன். சரி ஒரே இதில் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். நல்லா செவந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் எடுத்துகிட்டு நல்லா நம்ம ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம். இப்போயே கம்மன்னு மணக்குது. பசி எடுத்துருச்சுங்க இதோட ஸ்மெல்லில். அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனம். அதில் கொஞ்சம் ஆயில் அப்படியே இருக்குது. இதுலேயே நம்ம தாளிப்பு கொடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அந்த ஹீட்டை, மண்பாத்திரம் பார்த்திங்களா, அந்த ஹீட்லேயே வத்தல் போட்டு, உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் போட்டுக்கோங்க. வத்தல் போட்டுட்டு அதையும் சேர்த்து இப்போ அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். இது இங்கே ஆறிட்டு இருக்குது. அதுக்குள்ளே நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு, கொஞ்சம் நிறைய உளுந்த பருப்பு போட்டிருக்கேன், அப்புறமா வத்தல் கிள்ளி போட்டிருக்கேன். இது நல்லா பொரிஞ்சு இந்த செவந்துருச்சு பார்த்திங்களா. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்ல ஒரு எல்லோயிஷ் கலராக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக கேமராவில் அது எல்லோ தெரியுதா அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே, ரொம்ப ஒரு சுவை. சிவப்பு கேப்சிகம், பச்சை கேப்சிகமில் வைக்கிற சட்னியை விட இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாகவும் நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இட்லி தோசைக்கு அட்டகாசமாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.